புதுச்சேரியில் தீபாவளியை ஒட்டி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் 6,000, அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 2,000 உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி கட்டுமான தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் இத்தொகை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 68 வயதை கடந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய முதல்வர் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். மொத்தம் உள்ள 40,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு 9,000 பேர் மட்டுமே 60 வயதை கடந்தவர்கள் என்பதால் அவர்கள் தீபாவளி பண்டிகை முடிந்த நிலையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெயர்களை பதிவு செய்தனர். அதாவது ஆதார் நல வாரிய அட்டை நகல்கள் ஒவ்வொருவரும் நேரில் வந்து சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்களுக்கு விரைவில் தீபாவளி உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிகிறது. கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களின் பெயரிலும் இத்தொகை வழங்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படாத நிலையில் பண்டிகை கால உதவித்தொகை உடனே வழங்க வேண்டும் என AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதேபோல் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 2,000 உதவித்தொகை விரைந்து வழங்க கோரிக்கை வைத்தனர்.